Classification of singularities. A single valued function is said to have a singularity at a point if the function is not analytic at the point, while every neighborhood of that point contains at least one point at which the function is analytic. இது என்ன டெஃபினேஷன் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அனலிட்டிக்னா இப்போ சிங்குலாரிட்டினா என்ன சொல்லுவீங்க, அந்த ஃபங்க்ஷனில் இந்த பர்டிகுலர் பாயிண்டில் ஃபங்க்ஷனுக்கு வந்து அனலிட்டிக்காக இருக்கக்கூடாது. அனலிட்டிக்காக இல்லைனா அந்த பாயிண்ட் வந்து நம்ம சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். வேறு இங்கே என்னென்னமோ சொல்லியிருக்காங்களே அப்படின்னாக்கா, இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன் பாருங்களேன், f of z equal to z bar அப்படின்னு சொன்னோம்னாக்கா, இது நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். திஸ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் அனலிட்டிக் அட் எவ்ரிவேர். எந்த ஒரு பாயிண்ட்லையும் இந்த ஃபங்க்ஷன் வந்து அனலிட்டிக் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா இதுக்கு எல்லா பாயிண்ட்டும் சிங்குலர் பாயிண்ட்டா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம்ல, சரிங்களா? அப்படி கிடையாது. அதுக்கு தான் அந்த டெஃபினேஷன் புரிஞ்சு படிக்கணும். இந்த டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு சிங்குலாரிட்டியாக இருக்கணும்னாக்கா, அந்த நம்பருக்கு ஒரு நெய்பர்ஹுட் ட்ரா பண்ணோம்னா, அந்த நெய்பர்ஹுட்டில் அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்லனாச்சும் அந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கணும், அனலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கணும். நல்லா படிச்சு பாருங்க. A single valued function is said to have an analytic at a have singularity at a point if the function is not analytic at the point, while every neighborhood of that point contains at least one point at which the function is analytic. ஆனால் நீங்கள் ஒரு எல்லா நம்பருமே இதுக்கு வந்து சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, ஒரு சிங்குலர் பாயிண்ட்டை சுற்றி ஒரு நெய்பர்ஹுட் போட்டோம்னாக்கா, அந்த நெய்பர்ஹுட்டில் எல்லா பாயிண்ட்டுமே திருப்பி அதுக்கு என்னவாக தான் இருக்கும், சிங்குலர் பாயிண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப f of z equal to z பாருக்கு எல்லா பாயிண்ட்ஸும் சிங்குலர் பாயிண்ட்டா அப்படின்னாக்கா கிடையாது. இதுக்கு எந்த பாயிண்ட்டுமே சிங்குலர் பாயிண்ட் கிடையாது. அப்படிதான் நீங்கள் சொல்லணும், சரிங்களா? இப்போ சிங்குலர் பாயிண்ட்னா அந்த பாயிண்ட்டில் அந்த ஃபங்க்ஷனுக்கு அனலிட்டிக் இருக்கக்கூடாது. பட் அதோட நெய்பர்ஹுட்டில் அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்லனாச்சும் அதுக்கு அனலிட்டிக் இருக்கணும். அப்போ இந்த சிங்குலர் பாயிண்ட்டை எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட்டு, இன்னொன்று வந்து நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி அப்படின்னாக்கா, ஒரு பாயிண்ட்டை ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டின்னு சொல்கிறோம்னாக்கா, அந்த பாயிண்ட்டை சுற்றி ஒரு நெய்பர்ஹுட் ட்ரா பண்ணோம்னா, ஹவவர் இட் மே பி ஸ்மால், சரிங்களா? அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு நெய்பர்ஹுட் ட்ரா பண்ணோம்னாக்கா, அந்த நெய்பர்ஹுட்டில் அந்த இசட் நாட்டை தவிர வேற ஒரு சிங்குலாரிட்டியாக அந்த கிவன் ஃபங்க்ஷனுக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுனாக்கா இசட் நாட்டை வந்து ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி அப்படின்னா என்னன்னு கேட்டினாக்கா, ஒரு கிவன் பாயிண்ட் ஒரு சிங்குலாரிட்டி இசட் நாட் எடுத்துக்கிட்டோம், அதை சுற்றி ஒரு நெய்பர்ஹுட் ட்ரா பண்ணிங்க, ஹவவர் இட் மே பி ஸ்மால். ஹவவர் இட் மே பி ஸ்மால்னாக்கா அந்த நெய்பர்ஹுட் எவ்வளோ வேணாலும் சின்னதாக ட்ரா பண்ணிங்க, அதுக்குள்ள கண்டிப்பாக இசட் நாட்டை தவிர இன்னொரு சிங்குலாரிட்டி இங்கே வந்து விழுந்துடும். அப்படி வந்துச்சுனாக்கா அந்த பர்டிகுலர் சிங்குலாரிட்டி பாயிண்ட்டை வந்து என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கனாக்கா, நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். தட்ஸ் ஆல். If the function is analytic in some deleted neighborhood of the point, then the singularity is said to be isolated singularity. இப்போ நான் சொன்ன டெஃபினேஷன் இதுவும் ஒன்று தான், சரிங்களா? என்ன சொன்னேன், இசட் நாட்டை சுற்றி ஒரு நெய்பர்ஹுட் ட்ரா பண்ணோம்னா அந்த நெய்பர்ஹுட்டில் இசட் நாட்டு மட்டும்தான் என்னவா இருக்கணும், சிங்குலாரிட்டியாக இருக்கணும். வேற ஒரு பாயிண்ட் சிங்குலாரிட்டியாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னா, அப்படின்னா அந்த பாயிண்ட்டை கட் பண்ணி எடுத்தோம்னாக்கா மற்ற எல்லா பாயிண்ட்லையும் அது என்னவா இருக்குன்னு அர்த்தம், அனலிட்டிக்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதான் அந்த டெஃபினேஷனோட மீனிங். ஓகே. அப்படி சிங்குலாரிட்டியை பற்றி பேசும்பொழுது அந்த சிங்குலாரிட்டி வந்து 3 விதமாக கிளாஸிஃபை ஆகுது, சரிங்களா? அந்த 3 விதமான கிளாஸிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் நமக்கு இங்கே 3 விதமான ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. சிங்குலாரிட்டி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதை பற்றி தெளிவான புரிதலுக்கு வேண்டி நான் இப்போ ஒரு 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். ஒரு ஃபங்க்ஷன் வந்து f1 of z equal to z plus 1 for z not equal to 0 and f1 of z equal to 3 for z equal to 3 z equal to 0 அப்படி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். இன்னொரு ஃபங்க்ஷன் f2 of z equal to 1 by z for z not equal to 0 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். f3 of z equal to sin of 1 by z for z not equal to 0 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். Each of these functions defined above the point z equal to 0 is an isolated singularity. இந்த 3 பாயிண்ட்டுக்குமே இந்த 3 ஃபங்க்ஷனுக்குமே z ஈக்குவல் டு 0ங்கிறது என்னவா இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா, ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியாக இருக்கும். நீங்கள் வேணால் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கங்க. z ஈக்குவல் டு 0 வந்து சிங்குலாரிட்டியாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, டெரிவேட்டிவ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். லெஃப்ட் டெரிவேட்டிவ் ரைட் டெரிவேட்டிவ் ரெண்டும் ஈக்குவலாக வராது. அதனால் வந்து என்னென்னு சொல்கிறோம்னு கேட்டினாக்கா சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி செகண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 0 அப்ளை பண்ணோம்னாக்கா 1/0 இன்ஃபினிட்டி வந்துடும். ஸோ அதனால் z equal to 0 செகண்ட் ஃபங்க்ஷனுக்கும் வந்து சிங்குலர் பாயிண்ட் தான். தேர்டு ஃபங்க்ஷனில் z பதிலாக 0 அப்ளை பண்ணாக்கா sin of 1/0. sin of 1/0னா sin infinity. sin infinity எந்த நம்பர் வரும்னு சொல்ல முடியாது. ஃபைனைட் ஆசிலேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம ரியல் ஆன்சரில் நிறைய டீட்டெயிலில் படிச்சிருக்கோம். அப்படிங்கிறப்ப இதில் எல்லாமே வந்து இந்த 3 ஃபங்க்ஷனுக்கும் z equal to 0 சிங்குலர் பாயிண்ட் தான். பட்
என்ன பர்டிகுலர் என்ன சிங்குலர் பாயிண்ட்? ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட் தான். ஆனா அந்த ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், தேர்ட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதை பொறுத்து அந்த ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிக்கு நம்ம ஒரு பேர் கொடுக்க போறோம். சரிங்களா? அது என்னென்ன கேரக்டர் வச்சிருக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் பாருங்க, பார்க்கலாம். So a singularity at z equal to z naught of f is non-isolated if every neighborhood of a contains at least one singularity of f other than a. நம்ம ஏற்கனவே சொல்லி முடிச்சிட்டோம். z equal to 0 as well as every point of the negative real axis is a non-isolated singularity of the principal part logarithm given by log z is equal to log of modulus of z plus I into argument of z. இது என்ன சார் இவ்வளோ புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ z அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் r இன்ட்டு e போர் ஐ தீட்டா அப்படின்னு எழுதலாம், நமக்கு தெரியும். சரிங்களா? இப்போ டேக்கிங் லாக் ஆன் போத் சைட், இதுக்கு லாக் எடுத்திங்கனாக்கா லாக் z இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் r இன்ட்டு e போர் ஐ தீட்டா அப்படின்னு எழுதலாம். இதில் r அப்படிங்கிறது அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ் வேல்யூ, தீட்டா அப்படிங்கிறது அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஆர்குமெண்ட். சரிங்களா? இப்போ இது எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லாக் r plus log of e power I theta அப்படின்னு எழுதிக்கலாம். So that is equal to log r plus I theta into log e அப்படின்னு எழுதிக்கலாம். பவர் யூஸ் பண்ணோம்னாக்கா இங்கே வந்து லாகுங்கிறது பேஸ் இ அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கேயும் பேஸ் இ வந்திருக்கும், இங்கேயும் பேஸ் இ வந்திருக்கும். ஸோ ரெண்டு பேஸும் லாக் இ டு தி பேஸ் இனாக்கா ஆன்சர் ஒன்று நமக்கு தெரியும். ஸோ ஆரை வந்து நம்ம மாடல்ஸ் ஆஃப் எழுதிக்கலாம், லாக் இ ப்ளஸ் ஐ தீட்டா. தீட்டா வந்து நமக்கு ஆர்குமெண்ட் ஆஃப் சொல்லிக்கோம்ல, ஸோ ஐ இன்ட்டு ஆர்குமெண்ட் ஆஃப் z. இந்த லாக் டு தி பேஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னாக்கா எல்என்னு சொல்லிக்குவோம். சரிங்களா? ஸோ எல்என் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் ஐ இன்ட்டு ஆர்குமெண்ட் ஆஃப் z. இப்போ இந்த லாக் z தான் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பட் இது வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் சொல்லணும்னாக்கா சிங்கிள் வேலிட் ஃபங்க்ஷனாக இருக்கணுங்களா? பட் எதுவுமே சும்மா அப்படியே மட்டும் சொன்னோம்னாக்கா இது வந்து சிங்கிள் வேலிட் ஃபங்க்ஷன் கிடையாது, இது மல்டி வேலிட் ஃபங்க்ஷன். என்ன மல்டி வேலிட் ஃபங்க்ஷன்? ஒரு இன்புட்டுக்கு நிறைய அவுட்புட் வரும். சரிங்களா? என்னன்னு கேட்டிங்கன்னா 3 + 4i அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னாக்கா மாடுலஸ் வேல்யூ யூனிக். இப்போ ரூட் ஆஃப் 3² + 4² 5 வரும். இந்த ஆன்சர் வந்து லாக் 5 வந்துடும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஆர்குமெண்ட் ஆஃப் z வந்து நமக்கு ஏகப்பட்ட ஆங்கிள் வரும். ஏன்னா தே ஆர் டிஃபர் பை மல்டிபிள் ஆஃப் 2π அப்படின்னு வரும். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஆர்குமெண்ட்னு பார்த்தோம்னாக்கா ஒரு ஆர்குமெண்ட் சொல்ல முடியாது, நிறைய ஆர்குமெண்ட் வரும். அப்போ ஒரு 3 + 4i அப்படிங்கிற ஒரு இன்புட்டுக்கு ஆர்குமெண்ட் மாற்ற உங்களுக்கு வேறு ஆன்சர்ஸ் வருது இல்லைங்களா? அப்போ மல்டி வேல்யூடு ஃபங்க்ஷன் ஆகிடும். பட் இதுக்கான டொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் பொழுது இதை வந்து நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷனாக மாற்ற முடியும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஆர்குமெண்ட் ஆஃப் z வந்து நான் -πலேருந்து +πக்குள்ளே தான் சொல்லணும், அதுக்கு மேலே நான் சொல்லக்கூடாது அப்படின்னு நான் டொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்பொழுது இது வந்து சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷனாக மாறிடும். இப்போ now it is a single valid function. Now we can talk about analyticity and we can also talk about singularity. இப்போ இதில் வந்து z equal to 0 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. காரணம் அந்த z எந்த ஒரு 0வை சுற்றி ஒரு நெய்பர்ஹுட் ட்ரா பண்ணிங்கனாக்கா அதுக்கு 0 இல்லாமல் வேறு என்ன சிங்குலர் பாயிண்ட்டும் அதுக்குள்ளே இருக்குது. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கனாக்கா எல்லா நெகட்டிவ் ரியல் நம்பரும் இதுக்கு வந்து என்ன சிங்குலாரிட்டியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியாக இருக்கும் லாகரித்மிக் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ லாகரித்மிக் ஃபங்க்ஷனுக்கு வந்து 0வும் நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸும் வந்து என்ன சிங்குலாரிட்டியாக இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியாக இருக்கும். ரைட். The behavior of a function f of z near an isolated singularity z0 can be described by considering the limiting value of limit z tends to z0 f of z. இப்போ z0ங்கிறது ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணி வச்சாச்சு அப்படின்னு வச்சுக்கோமே. அதுக்கப்புறம் அந்த பிஹேவியர் அந்த z0ல் ஃபங்க்ஷனோட பிஹேவியரை இதை வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம். எப்படி சார் டிசைட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லிமிட் z டென்ஸ் டு z0 f of z வந்து ஒரு ஃபைனைட் வேல்யூ வரலாம், இல்லை லிமிட் z டென்ஸ் டு z0 f of z வேல்யூ வந்து ஒரு இன்ஃபினிட்டி அப்படின்னு போகலாம், இல்லை லிமிட் z டென்ஸ் டு z0 f of z வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற கேஸ்க்கு போகலாம். சரிங்களா? லிமிட்டே எக்ஸிஸ்ட் இல்லை அப்படிங்கிற கேஸ்க்கு போகலாம். ஸோ இதை பொறுத்து இந்த ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியை வந்து நம்ம வேறு 3 விதமாக பிரிச்சுக்கிறோம். எப்படி லிமிட் z டென்ஸ் டு z0 f of z வந்து ஃபைனைட் நம்பராக வந்துச்சுன்னா அந்த ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியை வந்து நம்ம என்னன்னு சொல்லிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரிமூவபிள் அப்படின்னு சொல்லிக்கிறோம். சரிங்களா? ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. ஓகே, ரைட்டு.
அதே இன்ஃபினிட்டின்னு வந்துச்சுனாக்கா, லிமிட் z டெண்ட்ஸ் டு z நாட் f ஆஃப் z வந்து இன்ஃபினிட்டின்னு வந்துச்சுனாக்கா, அத வந்து நம்ம என்னன்னு சொல்லிக்கிறோம், அந்த பர்ட்டிகுலர் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிக்கு வந்து நம்ம என்னன்னு பேர் சொல்லிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, போல் அப்படின்னு பேர் சொல்லிக்கிறோம். இந்த 2 ஃபார்மட்லயும் வரல அப்படின்னாக்கா, அந்த ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிய நம்ம என்னன்னு சொல்லிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எசென்சியல் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸோ, அப்ப ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிய நம்ம 3 விதமா பிரிச்சுக்கிறோம். தட் இஸ் டிபெண்டிங் ஆன் தி லிமிட்டிங் வேல்யூ லிமிட் z into z tends to z நாட் f ஆஃப் z வேல்யூ. அதை பொறுத்து அது ஃபைனைட் நம்பரா வந்துச்சுனாக்கா ரிமூவபிள் சிங்குலாரிட்டி, அது வந்து இன்ஃபினிட்டியா வந்துச்சுனாக்கா அந்த போல்னு சொல்லிக்கிறோம். அது வந்து 2 ஃபார்மட்லயும் இல்லை அப்படின்னாக்கா அது வந்து எசென்சியல் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இதுக்கு தான் அந்த நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன் சரிங்களா. அந்த ஃபர்ஸ்ட் 3 ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து z டென்ஸ் டு z ஜீரோங்களா ஒன்றுங்களாங்க, z டென்ஸ் டு 0 அப்படிங்கிறப்ப ஃபைனைட் வேல்யூ வரும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ரிமூவல் சிங்குலாரிட்டி வந்துடும். அண்ட் z டென்ஸ் டு 0 அப்படிங்கிறப்ப செகண்ட் கேஸில் வந்து இன்ஃபினிட்டின் ஃபங்க்ஷன் வேல்யூ இன்ஃபினிட்டின்னு போகும். அதனால செகண்ட் எக்ஸாம்பிளுக்கு அது போல்னு சொல்லுவோம். தேர்ட் எக்ஸாம்பிளுக்கு அதை வந்து என்னென்னு சொல்லிக்குவோம், 0 வந்து என்னென்னு சொல்லிக்கோனாக்கா எசென்சியல் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பார்த்துடலாம். f of z may be bounded in a deleted neighborhood of z naught. அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். அந்த z நாட்டோட deleted neighborhoodல f of z வந்து பவுண்டடா இருக்கும். f1 of z is bounded in deleted neighborhood of the origin. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்தோம் இல்லைங்களா, f1 of z ன்னு, அது வந்து ஆரிஜின்ல வந்து ஆரிஜின் வந்து அதுக்கு சிங்குலாரிட்டி. ஏன்னா ஆரிஜின்ல வந்து அது அனலிட்டிக்கா இருக்காது. பட் ஆனால் ஆரிஜினை சுற்றி உள்ள நெய்பர்ஹுட்டில் வந்து அது என்ன, நம்ம f1 ஆஃப் z வேல்யூ வந்து பவுண்டட் வேல்யூவாக இருக்கும் சரிங்களா. ஸோ அப்படி இருக்கிறப்ப f1 ஆஃப் z நம்ம வந்து அனாலிட்டிக்காக மாற்ற முடியும். எப்படி அனாலிட்டிக்காக மாற்ற முடியும்னு கேட்டிங்கனாக்கா, அங்கே f1 ஆஃப் 0 கொடுத்தோம்னாக்கா ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து நான் என்ன டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன், அந்த ஃபங்க்ஷனுக்கு 3 டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா. அந்த 3யை கட் பண்ணிவிட்டு இசட்டுக்கு பதிலாக 0 கொடுத்தீங்கன்னாக்கா z ப்ளஸ் 0 ப்ளஸ் 1 ஆன்சர் என்ன வருது, 1 வருதுங்களா. இங்கே 1 தூக்கி போட்டோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷன் வந்து இப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக டேரெக்டாக அப்படியே கொடுத்து போயிடலாம். f1 ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு z ப்ளஸ் 1 ரெடியூஸ் பண்ணிட்டு போயிடலாம் சரிங்களா. இப்போ இது பாலினாமியல் தானே, அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னு கேட்டிங்கனாக்கா அனலிட்டிக் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ ரிமூவபிள் சிங்குலாரிட்டியாக இருந்தாக்கா ஒரு சூட்டபிள் வேல்யூ கொடுக்கறது மூலிமா நம்ம வந்து என்னவா மாற்ற முடியும்னு கேட்டிங்கனாக்கா அந்த ஃபங்க்ஷனை அனலிட்டிக் ஃபங்க்ஷனாக மாற்ற முடியும். அதான் f1 ஆஃப் z கேன் பி மேட் அனலிட்டிக் பை சப்ஸ்டியூட்டிங் f1 ஆஃப் 0 is equal to 0. அதே மாதிரி தான் g1 ஆஃப் z ஈக்குவல் டு sin z பை z அப்படின்னு வச்சுக்கங்களேன். இது வந்து z ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது சிங்குலாரிட்டி தான். அதுவும் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியாக இருக்கும். ஏன்னா 0 சுற்றி வேறு நெய்பர்ஹுட்டில் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து சிங்குலாரிட்டியே வராது. ரைட், ஓகே. அடுத்து இதை வந்து நம்ம அனலிட்டிக்காக மாற்ற முடியுமா z ஈக்குவல் டு 0ல அப்படின்னாக்கா, தாராளமாக இதை வந்து நம்மளால் அனலிட்டிக்காக மாற்ற முடியும். z ஈக்குவல் டு 0ல ஃபங்க்ஷன் வேல்யூ 1ன்னு அப்ளை பண்ணி வச்சுங்களேன், அவ்வளோதான், இது அனலிட்டிக் ஃபங்க்ஷனாக மாறிக்கும். ஸோ அதனால் இந்த ஃபங்க்ஷனுக்கும் z ஈக்குவல் டு 0 வந்து என்ன சிங்குலாரிட்டியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரிமூவபிள் சிங்குலாரிட்டியாக இருக்கும். இதை வேறு ஃபார்மெட்டில் சொல்ல முடியுமா சார், நீங்கள் இப்போ சொல்லிகிட்டே இருக்கீங்க, பட் ஆனால் ப்ரூஃபை நம்ம கண்ணில் காட்ட மாட்டீங்க அப்படின்னாக்கா, லாரன்ஸ் சீரீஸை வச்சு இதெல்லாம் ஈஸியாக சொல்லுவாங்க. எப்படி லாரன்ஸ் சீரீஸ் வச்சு ஈஸியாக சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சைன் இசட்டோட எக்ஸ்பான்ஷன் என்ன, டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் என்ன வரும்னு கேட்டாக்கா, டெய்லர்னு சொல்கிறீங்க, லாரன் சொல்கிறீங்க, ஆனுலர் சீரீஸ்னா இருந்தாக்கா லாரண்ட்டுங்க, வேறு எதுவும் கிடையாது. ஸோ நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் பவர்ஸும் சேர்ந்து வரும் ஆனுலர் சீரீஸ் அப்படின்னு வரப்போ. ஸோ சைன் இசட்டை வந்து நம்ம எப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, z மைனஸ் z³ பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் z பவர் 5 பை 5 ஃபேக்டோரியல் மைனஸ் ஆன் ஸோ ஆன் போயிட்டே இருக்கும். இந்த சைன் இசட்டை நம்ம இசட்டால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 1 minus z square by 3 factorial plus z power 4 by 5 factorial and so on அப்படின்னு போயிட்டே இருக்கும். சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இசட்டுக்கு பதிலாக 0 அப்படின்னு அப்ளை பண்ணினாக்கா ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து ஃபைனட் வேல்யூ தானே வருது. ரெண்டாவது இந்த ரைட் ஹேண்ட் சைடில் டினாமினேட்டரில் இசட் இருக்குங்களா, டினாமினேட்டரில் இசட் இல்லை. டினாமினேட்டரில் இசட் இருந்தால் தான் இசட் வந்து நமக்கு என்னவா மாற முடியும்னு கேட்டினாக்கா சிங்குலாரிட்டியாக மாற முடியும். டினாமினேட்டரில் இசட்டே இல்லை. இசட்டுக்கு பதிலாக 0 போடும்போது உங்களுக்கு இதோட ஆன்சர் வந்து 1ன்னு வருது. ஓகேங்களா. ஸோ அதனால் டினாமினேட்டரில் இசட் வந்தால் தான் இசட் ஈக்குவல் டு 0ங்கிறது இங்கே சிங்குலாரிட்டி வர முடியும். இந்த எக்ஸ்பிரஷனில், இந்த பவர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷனில் டினாமினேட்டரில் இசட் வருதா, வரல அப்படிங்கிறப்ப 0ங்கிறது என்னவா இருக்க முடியாதுன்னு கேட்டிங்கனாக்கா சிங்குலாரிட்டியாக இருக்க முடியாது. அப்போ சைன் இசட் பை இசட்டுக்கு என்னால் இந்த மாதிரி எழுதுறது மூலியமா சிங்குலாரிட்டியை ரிமூவ் ஆகிடுதுங்களா. ஸோ அதனால் இந்த ஃபங்க்ஷனை வந்து sin z by z is equal to இங்கே 1 for z equal to 0 அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா வேலை முடிஞ்சு போச்சு. இதுக்கு வந்து ரிமூவபிள் சிங்குலாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, f of z equal to 1 by z அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
f of z equal to 1 by z. இதுக்கு வந்து z-க்கு பதிலாக 0 அப்படின்னு கொடுத்தோம்னாக்கா ஃபங்க்ஷன் வேல்யூ இன்ஃபினிட்டி போயிடுதுங்களா. இப்போ z-க்கு பதிலாக 0 கொடுக்கும் பொழுது ஃபங்க்ஷன் வேல்யூ இன்ஃபினிட்டி போயிடுது. f of z may approaches infinity as z approaches z naught. வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கனாக்கா 1 by z over n இதையும் எடுத்துக்கலாம். சரிங்களா. ஸோ z நாட் அப்ளை பண்ணும்பொழுது ஃபங்க்ஷன் வேல்யூ இன்ஃபினிட்டி போணுச்சுன்னா அந்த சிங்குலாரிட்டியை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்னு சொன்னோம், போல்னு சொல்லிக்கலாம்னு சொன்னோம்னா, அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு z ஈக்குவல் டு 0ங்கிறது போல். சரிங்களா. இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன ஃபங்க்ஷன் f z sin z by z அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு z ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது என்ன சிங்குலாரிட்டி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரிமூவபிள் சிங்குலாரிட்டி, ஐசோலேட்டட் ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. ஓகே ரைட். அடுத்து தேர்ட் ஒன் ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லைங்களா, f of z ஈக்குவல் டு e பவர் 1 by zன்னு. இது வந்து ரெண்டு கேஸுமே வராது. நெய்பர்ஹுட்டில் z ஈக்குவல் 0வோட நெய்பர்ஹுட்டில் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபைனட்டாக ஒரு வேல்யூ வருது அப்படின்னு சொல்ல முடியாது, இல்லை லிமிட் வந்து இன்ஃபினிட்டிக்கு போகுது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ z டென்ஸ் டு 0 அப்படின்னாக்கா காம்ப்ளெக்ஸ் பிளேனில் நிறையா பாத்தில் நம்ம வந்து 0 அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். இப்போ ரியல் லைனில் நான் அப்ரோச் பண்ணும் பொழுது பாசிட்டிவ் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணனாக்கா எனக்கு வந்து e பவர் 1 by z வேல்யூ வந்து 0 வருது. அதே நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து நம்ம 0 அப்ரோச் பண்ணோம்னாக்கா எனக்கு e பவர் 1 by z வேல்யூ வந்து என்ன வந்துருச்சுன்னு கேட்டிங்கனாக்கா 0 வந்துருச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், ஒரு பக்கம் இன்ஃபினிட்டி வருது, இன்னொரு பக்கம் 0 வருது. அட் த சேம் டைம் இமேஜினரி ஆக்சிஸ்லேருந்து 0 ஒன்று அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா e பவர் மைனஸ் ஐஒய்னு வருது. e பவர் மைனஸ் ஐஒய்னா என்ன அர்த்தம், காஸ் ஆஃப் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் மைனஸ் ஒய் அப்படின்னு அர்த்தம். அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் மைனஸ் ஒய்னா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எது மேலே இருக்கிறதா அர்த்தம்னு கேட்டிங்கனாக்கா ஒரு யூனிட் சர்க்கிள் மேலே இருக்கிறதா அர்த்தம். ஆமாங்க, z ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு இ போர் ஐ தீட்டா. இது என்னன்னு சொல்லியிருக்கோம், சர்க்கிள் வித் ரேடியஸ் ஆர் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஆருக்கு பதிலாக 1 போட்டிங்கனாக்கா சர்க்கிள் வித் ரேடியஸ் 1 தானே அர்த்தம் அது. ஸோ யூனிட் சர்க்கிள் மேலே உள்ள பாயிண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம், z டென்ஸ் டு 0வில் நமக்கு ஒரு பக்கம் போனால் இன்ஃபினிட்டி கிடைக்குது, இன்னொரு பக்கம் போனால் 0 கிடைக்குது, இன்னொரு பக்கம் போனால் யூனிட் சர்க்கிள் மேலே உள்ள பாயிண்ட் கிடைக்குது. அப்போ என்ன தான் லிமிட்டிங் வேல்யூ கிடைக்குது, z 0 அப்ரோச் பண்ணும் பொழுது எதுனே சொல்ல முடியல. அப்போ என்ன அர்த்தம், லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு z ஈக்குவல் டு 0ங்கிறது எசென்சியல் சிங்குலாரிட்டி. சரி, இந்த கான்செப்ட் எல்லாமே புரியலையா. நான் வந்து e பவர் zக்கு ஒரு பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் நமக்கு தெரியும், 1 ப்ளஸ் z பை 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் z ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் z கியூ பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் ஆன் ஸோ ஆன் போயிட்டே இருக்குங்களா. சரி, அப்போ e பவர் 1 by z இப்படி வரும், z இருக்கிற இடத்துல 1 by z ரிப்ளேஸ் பண்ணுங்கள். 1 plus 1 by z into 1 factorial, 1 by 1 factorial into 1 by z, அடுத்து 1 by 2 factorial into 1 by z the whole square, அடுத்து 1 by 3 factorial into 1 by and so on அப்படியே போயிட்டே இருக்கும். சரி, ஓகே. இந்த எக்ஸ்பான்ஷனில் z டினாமினேட்டில் இருக்குங்களா, இருக்குது. அப்போ z ஈக்குவல் டு 0ங்கிறது கண்டிப்பாக சிங்குலாரிட்டி தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரி, அந்த டினாமினேட்டரில் z வந்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸில் இருக்கா, இல்லை இன்ஃபைனைட்லி மெனி டேர்ம்ஸில் இருக்கா. இன்ஃபைனைட்லி எல்லா டேர்ம்ஸ்லுமே டினாமினேட்டரில் z இருக்குது. சரிங்களா. ஸோ இன்ஃபைனைட்லி மெனி டேர்ம்ஸில் டினாமினேட்டரில் z இருந்துச்சுனாக்கா z ஈக்குவல் டு 0வை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எசென்சியல் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எசென்சியல் சிங்குலாரிட்டி z ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது எசென்சியல் சிங்குலாரிட்டினா அந்த ஃபங்க்ஷனை பவர் சீரிஸ் ஃபார்மெட்டில் எழுதும் பொழுது டினாமினேட்டரில் இன்ஃபைனைட்லி மெனி டேர்ம்ஸில் z டேர்ம் வந்திருக்கணும். ஸோ in a neighborhood of the origin e power 1 by z is neither bounded nor does not approaches infinity. So another example சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்கா sin of 1 by z. sin of 1 by z எடுத்துக்கங்க. sin z க்கு தான் நான் இப்போ தானே நம்ம ஃபார்முலா எழுதி போட்டோம், பவர் சீரிஸ் sin z க்கு என்ன எழுதி போட்டோம், z minus z cube by 3 factorial plus z power 5 by 5 factorial minus on so on எழுதி போட்டிருக்கோம். அப்போ sin of 1 by z அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1 by z minus 1 by z cube into 1 by into 1 by 3 factorial plus 1 by 5 factorial in 1 by z power 5 அப்படின்னு மைனஸ் அண்ட் ஸோ ஆன் போயிட்டே இருப்போம். சரி, ரைட். இப்போ z ஈக்குவல் டு 0 போட்டிங்கனாக்கா டினாமினேட்டர் 0 வந்துச்சுன்னா இன்ஃபினிட்டி ஆகிடுது. அப்போ z ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது உங்களுக்கு சிங்குலாரிட்டி தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் இந்த சைன் ஆஃப் 1 by z பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் இன்ஃபைனைட்லி மெனி டேர்ம்ஸில் டினாமினேட்டரில் z இருந்திருக்கா. அப்போ 0ங்கிறது என்ன சிங்குலாரிட்டி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எசென்சியல் சிங்குலாரிட்டி. ஓகே, நெக்ஸ்ட். அது ஐசோலேட்டடா, ஆமாம். z ஈக்குவல் டு 0 சுற்றி ஒரு நெய்பர்ஹுட் ட்ரா பண்ணோம்னா அதோட நெய்பர்ஹுட்டில் மற்ற எந்த எல்லா பாயிண்ட்லையுமே அது வந்து என்னவாக தான் இருக்கும், அனாலிட்டிக்காக தான் இருக்கும். 0க்குள் மட்டும்தான் இது அனாலிட்டிக் இல்லை. அப்படிங்கிறப்ப இது எசென்சியல், அட் த சேம் டைம் இட் இஸ் ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலாரிட்டி. z ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது sin of 1 by z அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு.
அதுதான் இங்கே டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. If a function has non-isolated singularity, then it will have many singularities although not necessarily non-isolated. ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியை வச்சிருக்கு அப்படின்னாக்கா, then they may have many singularities. They are not necessarily non-isolated. இப்போ இதுக்கு வந்து என்னென்ன சிங்குலாரிட்டி அப்படின்னு பார்ப்போமே. இந்த ஃபங்க்ஷனுக்கு சிங்குலாரிட்டி பார்க்கணும்னாக்கா டினாமினேட்டர் 0 வரணுங்களா? சரி, டினாமினேட்டர் 0 வரணுனாக்கா சைன் ஆஃப் 1/z வேல்யூ வந்து 0 வரணும். சைன் ஆஃப் 1/z வேல்யூ 0 வரணும். சரி, சைன் தீட்டாக்குள்ளே எந்த நம்பர் இருந்தால் ஃபங்க்ஷன் வேல்யூ 0 வரும்? அப்போ சைன் தீட்டா வேல்யூ 0 வரணும் அப்படின்னாக்கா தீட்டா வேல்யூ வந்து n பைன்னு இருக்கணுங்க. அப்போ 1/z வேல்யூ வந்து நமக்கு n பைன்னு இருக்கணும். அப்போ 1/z ஈக்குவல் டு n பை அப்படின்னாக்கா 1/n பை இஸ் ஈக்குவல் டு zன்னு சொல்லலாமா? அப்போ இசட்டோட வேல்யூ என்னெல்லாம் வரலாம்? இங்கே என்னங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா இன்டிஜர்ஸில் உள்ள எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். நெகட்டிவ் நம்பர் எடுத்துக்கலாம், 0 எடுத்துக்கலாம், பாசிட்டிவ் நம்பர் எடுத்துக்கலாம், என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்போ வாட் இஸ் இசட் ஈக்குவல் டு 1/n பை. இப்போ n ஈக்குவல் டு 1 கொடுத்தீங்கன்னா 1 பைன்னு ஓடியாரும். n ஈக்குவல் டு 2 கொடுத்தீங்கன்னாக்கா 1/2 பை. n ஈக்குவல் டு 3 கொடுத்தோம்னா 1/3 பை. ஆன்சோ வான் அப்படின்னு போயிட்டே இருந்தாக்கா 0ன்னு கடைசியில் போய் இருக்கும். சரிங்களா? அப்போ இதுக்கு வந்து இது எல்லாமே இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சிங்குலர் பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா 1/π அப்ளை பண்ணோம்னாக்கா டினாமினேட்டர் வந்து 0 ஆகிடும். டினாமினேட்டர் 0நாக்கா 1/0 இன்ஃபினிட்டி. இது 1/π அப்படிங்கிறது இதுக்கு வந்து சிங்குலாரிட்டி. 1/2πயும் சிங்குலாரிட்டி, 1/3πயும் சிங்குலாரிட்டி. அப்படியே போயிட்டே இருக்கும் பொழுது இதுக்கு வந்து 0வும் இதுக்கு சிங்குலாரிட்டியாக இருக்குது. சரிங்களா? பட் 0வை சுற்றி ஒரு நெய்பர், இப்போ இது வந்து 0ங்கிறது லிமிட் பாயிண்ட்டுங்களா? அப்போ லிமிட் பாயிண்ட்டுக்கான டெஃபினேஷன் என்ன? இதை சுற்றி ஒரு நெய்பர்ஹுட் போட்டோம்னா இந்த சீக்வன்ஸில் இன்ஃபைனட்லி மெனி பாயிண்ட்ஸ் வந்துடும். அப்போ இது வந்து சிங்குலாரிட்டி. அப்போ இதோட நெய்பர்ஹுட்டில் இன்ஃபைனட்லி மெனி சிங்குலாரிட்டி வருது. அப்போ இந்த 0ங்கிறது இதுக்கு என்ன கிடையாது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஐசோலேட்டட் கிடையாது. ஸோ இங்கே 0ங்கிறது நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. சரிங்களா? அப்போ அதனால தான் இந்த நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிக்கு வேறு மாதிரி கூட டெஃபினேஷன் சொல்லுவாங்க சில புக்கில். என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லிமிட் பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி. லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி இது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இது இல்லை. இப்போ இதில் வந்து 1/π அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. காரணம் 1/πயை சுற்றி நான் ஒரு நெய்பர்ஹுட் ட்ரா பண்ணி அந்த நெய்பர்ஹுட்டில் மற்ற எந்த ஒரு சிங்குலாரிட்டியும் வராத மாதிரி என்னால் பார்த்துக்க முடியும். ரீமான்ஸ் தியரம். Suppose that f of z has an isolated singularity at z equal to z naught and is bounded in some deleted neighborhood of z naught, then f of z can be defined at z naught in such a way and f of z to be analytic at z naught. அதான் என்ன சொல்லியிருக்கோம், ரிமூவபிள் சிங்குலாரிட்டியை வந்து நம்ம அந்த இடத்துல பர்டிகுலர் பாயிண்ட்டில் அதை அனலிட்டிக்காகவும் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? சார், அப்போ சைன் இசட் பை இசட்டில் வந்து அட் இசட் ஈக்குவல் டு 0வில் ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 1ன்னு டிஃபைன் பண்ணிட்டோம்னாக்கா அது வந்து அந்த இசட் ஈக்குவல் டு 0வில் அந்த ஃபங்க்ஷன் வந்து அனலிட்டிக் ஃபங்க்ஷனாக மாறிக்கும். அதை சொல்கிறது தான் ரீமான் தியரம். ரிமூவபிள் சிங்குலாரிட்டியில் அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம அனலிட்டிக்காக அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை அனலிட்டிக்காக கன்வெர்ட் பண்ண முடியும். If f of z has an isolated singularity at z equal to z naught and is bounded in some neighborhood of z naught, then அப்படி இருக்குதுனாக்கா எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். லிமிட் z tends to z naught f of z equal to f of z naught. In particular, limit z tends to z naught f of z exists. ஸோ சிங்குலாரிட்டி ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி இருக்குது. அது வந்து at z equal to z naught. அப்புறம் அந்த z நாட்டோட நெய்பர்ஹுட்டில் ஃபங்க்ஷன் வந்து பவுண்டடாக இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த z நாட்டில் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். If f of z has an isolated singularity at z naught, the singularity is said to be removable singularity if limit z tend to z naught f of z exists. ஸோ இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகிட்டுனாக்கா இந்த சிங்குலாரிட்டியை வந்து நம்ம ரிமூவபிள் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸோ we may consider such a function to be analytic. Therefore, sin z by z is an entire function. A function f of z analytic in a deleted neighborhood of z equal to z naught has a pole of order k, where k is positive integer.
ஒரு ஃபங்க்ஷனுக்கு z ஈக்குவல் டு z நாட் அப்படிங்கிறது போல் ஆஃப் ஆர்டர் இருக்குன்னு எப்போ சொல்ல முடியும்? அந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்னது? லிமிட் z டென்ஸ் டு z நாட் z மைனஸ் z நாட் ஹோல் பவர் k இன்ட்டு f ஆஃப் z வந்து ஒரு ஃபைனைட் நம்பராக வரணும். அந்த ஃபைனைட் நம்பர் வந்து ஜீரோவும் இருக்கக்கூடாது, இன்ஃபினிட்டியாகவும் இருக்கக்கூடாது. அப்படி வந்துச்சுனாக்கா அந்த z நாட் அப்படிங்கிற நம்பரை அந்த ஃபங்க்ஷனுக்கு போல்னு சொல்லுவோம். அந்த போலோட ஆர்டர் வந்து k அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? If f of z has an isolated singularity at z naught and f of z tends to infinity as z tends to z naught, then f of z has a pole at z equal to z naught. இதை வேற மாதிரி டிஃபைன் பண்ணுங்க. இது எனக்கு புரியல அப்படின்னாக்கா இப்படி சொல்லிக்கலாம். zக்கு பதிலாக z நாட்னு அப்ளை பண்ணும்பொழுது ஃபங்க்ஷன் வேல்யூ இன்ஃபினிட்டி போகுது அப்படின்னாக்கா then z நாட் இஸ் கால்டு போல். சிங்குலாரிட்டி ரிமூவல் சிங்குலாரிட்டின்னு எப்போ சொன்னோம்? லிமிட் எக்ஸிஸ்டாக இருக்கணும், ஃபைனைட் நம்பராக இருக்கணும். சரிங்களா? லிமிட் எக்ஸிஸ்ட். இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லிமிட் வந்து இன்ஃபினிட்டிக்கு போகும். லிமிட் இன்ஃபினிட்டிக்கு போணுச்சுனாக்கா அந்த z நாட் அப்படிங்கிற சிங்குலாரிட்டியை வந்து என்னென்னு சொல்லிக்கிறோன்னு கேட்டிங்கன்னா போல்னு சொல்லிக்கிறோம். ஸோ போல் அப்படின்னாக்கா லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் இருக்கும். if f of z has a pole at z நாட் then f of z equal to summation n equal to minus k to infinity bn z minus z நாட் whole power n where k is the positive integer. ஆக்சுவலாக லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் என்ன வரும்? மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி ரெண்டு வருங்களா? ஆனால் இங்கே என்னன்னு எழுதியிருக்கேன்? மைனஸ் கேலேருந்து எழுதியிருக்கேன். அப்படின்னாக்கா நெகட்டிவ் பிரின்சிபல் பார்ட்டில் k நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் ஆல். அண்ட் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி தட் இஸ் நெய்தர் ரிமூவல் நார் எ போல் இஸ் செட் டு பி எசென்சியல் சிங்குலாரிட்டி. ஸோ ஒரு சிங்குலாரிட்டி எசென்சியல் சொல்லணும்னாக்கா அது வந்து போலாகவும் இருக்கக்கூடாது, ரிமூவலாகவும் இருக்கக்கூடாது. A function f of z which is analytic in deleted neighborhood of z naught has an essential singularity at z equal to z naught if there exists no non-negative integer k for which limit z tends to z naught z minus z naught whole power k exist. அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? போல்னு சொல்லியிருக்கோம். போல் அப்போ எசென்சியல் சிங்குலாரிட்டினா கண்டிப்பாக அது போலாக இருக்கக்கூடாது இல்லைங்களா? அதனால தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன செட் மட்டும் இதுவும் ஒரே மீனிங் தான். If f of z has an essential singularity at z equal to z naught, then f of z comes arbitrarily close to every complex number value in each deleted neighborhood of z naught. இதெல்லாம் ஒன் மார்க்காக கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். z நாட்டுங்கிறது எசென்சியல் சிங்குலாரிட்டியாக இருந்ததுனாக்கா அதோட நெய்பர்ஹுட்டில் அந்த ஃபங்க்ஷன் வந்து எல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் கிட்டத்தட்ட அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் கம்ஸ் ஆர்பிட்டர்லி க்ளோஸ் டு எவ்ரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. Suppose that f of z has an essential singularity at z equal to z naught given any complex number a. There exists a sequence zn such that z tends to z naught implies that function value tends to a. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஃபங்க்ஷன் வந்து எல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அச்சீவ் பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ 1/z has an isolated essential singularity at z equal to 0. ஏற்கனவே நம்ம எழுதி காமிச்சிட்டோம். இப்போ 1/z வந்து பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் எழுதும் பொழுது டினாமினேட்டரில் z டேர்ம் வந்து இன்ஃபைனைட்லி மெனி டேர்ம்ஸில் வந்துச்சு. அப்படி வந்தாலே z equal to 0 நம்ம என்ன சிங்குலாரிட்டின்னு சொன்னோம்? எசென்சியல் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொன்னோம். f of z has an isolated singularity at z equal to infinity if and only if f of 1/z has an isolated singularity at z equal to 0. இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். இதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துவிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்ஃபினிட்டிவ்ங்கிறது ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியாக இல்லையான்னு கேட்பாங்க. ஸோ இன்ஃபினிட்டிவ் கொண்டு போய் அப்ளை பண்ணி ஃபங்க்ஷனை செக் பண்ணுறது ரொம்ப சிரமமான விஷயம். அதனால் அந்த ஃபங்க்ஷனில் இசட்டை வந்து 1/zன்னு ரீப்ளேஸ் பண்ணி புதுசாக ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனில் இசட்டுக்கு பதிலாக 0 செக் பண்ணி 0 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ 0ங்கிறது f of 1/z அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிவன் ஃபங்க்ஷனுக்கு இன்ஃபினிட்டிங்கிறது ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியாக இருக்கும். தட்ஸ் ஆல். Singularity of f of z at z equal to infinity is removable, a pole or essential according as the singularity of f of 1/z at z equal to 0 is removable, a pole or essential. இது வந்து ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிக்கு இது பொருந்தது அப்படின்னாக்கா ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியை தான் நம்ம மூணாக பிரித்து வச்சுருக்கோமே. எப்படி பிரித்து வச்சுருக்கோம்? ரிமூவபிள்னு சொல்லியிருக்கோம், போல்னு சொல்லியிருக்கோம், எசென்சியல் சொல்லியிருக்கோம். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஒரே மீனிங் தான். சரிங்களா? இன்ஃபினிட்டிங்கிறது ரிமூவபிள் சிங்குலாரிட்டியா அப்படின்னு பார்க்கணும்னாக்கா ஃபங்க்ஷனில் போய் இசட்டுக்கு பதிலாக 1/zன்னு அப்ளை பண்ணிவிட்டு அந்த கிடைச்ச நியூ ஃபங்க்ஷனில் z equal to 0ன்னு அப்ளை பண்ணி அது ரிமூவபிளாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணால் போதும். அந்த மாதிரி மற்றதையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. முடிஞ்சு போச்சு. கன்சிடர் தி ஃபங்க்ஷன் f of z equal to z square plus 1. இதுக்கு வந்து இன்ஃபினிட்டிங்கிறது என்ன மாதிரி சிங்குலாரிட்டி அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா?
இப்போ ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்கலாம். f of z is equal to z ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இன்ஃபினிட்டி வந்து செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் ஃபங்க்ஷனை வந்து z வந்து 1/z ரீப்ளேஸ் பண்ணுங்கள். 1/z ரீப்ளேஸ் பண்ணால் 1/z ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு முடியாந்துடும். சரிங்களா? இப்போ இசட்டுக்கு பதிலாக 0 அப்படின்னு அப்ளை பண்ணும்பொழுது ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து என்ன வருது? f of 1/z வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி ஆகுதுங்களா? அப்போ z equal to 0 is a pole of f of 1/z. சரிங்களா? அதோட ஆர்டர் என்ன நமக்கு இதோட பவரில் இருக்கிறது. ஸோ z equal to 0 is a pole of ஆர்டர் 2 of f of 1/z. f of 1/z-க்கு z equal to 0ங்கிறது போலாக இருக்குது. அப்போ ஒரிஜினல் ஃபங்க்ஷனுக்கு z equal to infinity is a pole of order 2 of f of z. That's all. ஸோ இன்ஃபினிட்டியை பற்றி ஒரிஜினல் ஃபங்க்ஷனுக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னாக்கா ஃபங்க்ஷனில் இசட்டுக்கு பதிலாக 1/z ரீப்ளேஸ் பண்ணி கிடைச்ச நியூ ஃபங்க்ஷனுக்கு 0 எடுத்து செக் பண்ணுங்க. f of z equal to e power z has essential singularity at z equal to infinity. z equal to infinityங்கிறது f of z-க்கு essential singularity அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் என்ன பண்ணணும்? f of z is equal to e power z ஃபங்க்ஷனுக்கு இன்ஃபினிட்டியை பற்றி செக் பண்ண சொல்கிறேன்னா நீங்கள் இசட்டுக்கு பதிலாக 1/z ரீப்ளேஸ் பண்ணுங்கள். e power 1/zன்னு வரும். e power 1/z அப்ளை பண்ணாக்கா அதோட பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 1 + 1/z + 1/2 ஃபேக்டோரியல் இன்ட்டு z ஸ்கொயர் + 1/3 ஃபேக்டோரியல் இன்ட்டு z கியூப் அப்படின்னு முடியும். ஸோ இப்போ பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் டினாமினேட்டரில் இசட் வந்து இன்ஃபைனைட்லி மெனி டேர்ம் வந்திருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது எசென்சியல். என்னது எசென்சியல்? 0ங்கிறது எசென்சியல். அப்போ ஒரிஜினல் ஃபங்க்ஷனுக்கு இன்ஃபினிட்டிங்கிறது எசென்சியல். தட்ஸ் ஆல். இப்போ இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா f of z is equal to 1/z into z cube plus z power 3 4 plus 5 அப்படிங்கிறது 0 அப்படிங்கிறது சிம்பிள் போல். ஏன்னா இசட்டுக்கு பதிலாக 0 அப்படின்னு கொடுத்தோம்னாக்கா ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி ஆகிடும். அப்போ 0ங்கிறது போல். அதேமாரி இந்த இடத்துல வந்து 2i அப்ளை பண்ணாலும் 0 ஆகிடும். டினாமினேட்டர் 0 ஆகிடும். டினாமினேட்டர் 0னாக்கா ஃபங்க்ஷன் வேல்யூ இன்ஃபினிட்டி. -2i அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வந்து டினாமினேட்டர் 0 ஆகிடும். அப்போ டினாமினேட்டர் 0னாக்கா ஃபங்க்ஷன் வேல்யூ இன்ஃபினிட்டி. ஸோ இந்த 3 நம்பரும் அதுக்கு போல். சரி, இதுக்கு வந்து இன்ஃபினிட்டி வந்து சிங்குலாரிட்டியாக இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தாக்கா ஃபங்க்ஷனுக்கு 1/z ரீப்ளேஸ் பண்ணணுமா? ஃபங்க்ஷனுக்கு 1/z ரீப்ளேஸ் பண்ண பிறகு கிடைச்ச நியூ ஃபங்க்ஷனுக்கு z equal to 0 டிஸ்கஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ z equal to 0ன்னு அப்ளை பண்ணும்பொழுது இது வந்து என்னவா வரல? சிங்குலாரிட்டியாக மாறல. z equal to 0ங்கிறது என்னவா இருக்குனாக்கா பாயிண்ட் ஆஃப் அனாலிட்டிக்காக இருக்குது. ஸோ z equal to 0ங்கிறது போலாக இருந்துச்சுனாக்கா f of zக்கு இன்ஃபினிட்டி வந்து போலாக இருக்கும். ஸோ இங்கே z equal to 0ங்கிறது அனாலிட்டிக் பாயிண்டாக இருக்குது. ஸோ z equal to infinity-ங்கிறது கிவன் ஃபங்க்ஷனுக்கு என்னவா இருக்க முடியாது? சிங்குலாரிட்டியாக இருக்க முடியாது. If f of z equal to summation n equal to 0 to k an z power n is a polynomial of degree k, then f of z has a pole of order k at infinity. ஒரு பாலினாமியல் டிகிரி கேன்னு இருந்துச்சுனாக்கா அதுக்கு இன்ஃபினிட்டிங்கிறது போலா இருக்கும். ரெண்டாவது அதோட ஆர்டர் என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா கேன்னு இருக்கும். சரி, அடுத்து என்டையர் ஃபங்க்ஷன் வந்து போல் ஆஃப் ஆர்டர் கே வச்சிருக்கு அப்படின்னாக்கா z equal to infinity-ங்கிறது போல் ஆஃப் ஆர்டர் கேவா இருக்குனாக்கா அந்த என்டையர் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? லிமிட் z tends to 0 z power k into f of 1/z is equal to limit z tends to infinity f of z/z power k is a finite number அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பா z equal to infinity அப்படிங்கிறது என்டையர் ஃபங்க்ஷனுக்கு என்னவா இருக்கும்? போல் ஆஃப் ஆர்டர் கேவா இருக்கும். Let f of z be non-constant entire function, then f of z is a polynomial if and only if f of z tends to infinity as z tends to infinity. So non-constant entire function பாலினாமியலா இருக்கணும் அப்படின்னாக்கா அது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? f of z tends to infinity as z tends to infinity. In the Lorentz series expansion, if r1 equal to 0, then the point z0 become an isolated singularity of f of z. அது என்ன r1 equal to 0? நம்ம லாரன்ஸ் சீரீஸை வந்து ஆன்லெஸ் ரீஜனில் தான் டிஃபைன் பண்ணுவோம். r1 less than modulus of z minus z0 less than r2 அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்குங்களா? இதுதான் ஆனுலஸ் ரீஜன். இந்த ஆனுலஸ் ரீஜனில் r1ஓட வேல்யூ வந்து 0வா இருக்குனாக்கா இதை எழுதிக்கலாம் 0 less than modulus of z minus z0 less than r2 அப்படி எழுதிக்கலாங்களா?
ஸோ இந்த ரீஜனில் எஃப் ஆஃப் இசட் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இசட் நாட் அப்படிங்கிறது என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியாக இருக்கும். அதான் இந்த லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன் இஃப் R1 equal to 0 then the point Z0 becomes an isolated singularity of f of Z. Suppose that f of Z has an isolated singularity at Z0. Consider the Lorentz series expansion f of Z is equal to integral minus infinity to minus 1 a n z minus z0 whole power n plus summation n equal to 0 to infinity a n z minus z0 whole power n. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியை ஏற்கனவே நம்ம மூணாக பிரிச்சிட்டோம். எப்படி பிரிச்சிட்டோம்? ரிமூவல்னு பிரித்தோம், போல்னு பார்த்தோம், அப்புறம் எசென்சியல்னு பார்த்தோம். இதை லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனை வச்சு நம்மளால் சொல்ல முடியும். அனதர் டெஃபினேஷன்ஸ் வேறு எதுவும் கிடையாது. இப்போ இதை வந்து இந்த நெகட்டிவ் பவர்ஸில் உள்ளதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பிரின்சிபல் பார்ட்னு சொல்லுவோம். பாசிட்டிவ் பவர்ஸில் உள்ளதை வந்து அனலிட்டிக் பார்ட்னு சொல்லுவோம். நம்ம வந்து சிங்குலாரிட்டிக்கு நமக்கு எது முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த நெகட்டிவ் பார்ட் தான் முக்கியம். ஸோ இந்த நெகட்டிவ் பார்ட்டை வச்சு தான் கொடுத்துருக்க ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி வந்து ரிமூவபலா இல்லை போலா இல்லை எசென்சியலான்னு பார்க்க போகிறோம். என்னென்ன கேஸ்லாம் இருக்குது? இஃப் எஃப் கேஸ் ஏ ரிமூவபிள் சிங்குலாரிட்டி அட் இசட் நாட் இஃப் ஒன்லி இஃப் ஏஎன், இந்த இடத்துல ஏஎன் மிஸ் ஆயிருக்குங்க, ஏஎன் is equal to 0 for all n less than 0. In this case f of z has no principal part. given ஃபங்க்ஷனுக்கு Z0ங்கிறது ரிமூவபிள் சிங்குலாரிட்டியாக இருந்துச்சுன்னா அதோட லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் பிரின்சிபல் பார்ட்டே இருக்காது. தட்ஸ் ஆல். அப்போது ஒரு ஃபங்க்ஷனோட லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் பிரின்சிபல் பார்ட் இல்லை அப்படின்னாக்கா அது ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. ஸோ எஃப் ஆஃப் இசட் ஹேஸ் ஏ போல் ஆஃப் ஆர்டர் எம். எஃப் ஆஃப் இசட் வந்து Z0ங்கிறது போல் ஆஃப் ஆர்டர் எம்மாக இருந்துச்சுனாக்கா லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் எம் டேர்ம்ஸ் இருக்கும். தென் இஃப் ஒன் ஒன்லி இஃப் தேர் எக்ஸிஸ்ட் பிரின்சிபல் பார்ட்டில் எம் டேர்ம்ஸ் இருக்கும். அனாலிட்டிக் பார்ட்டில் இல்லை, பிரின்சிபல் பார்ட்டை வச்சு தான் நம்ம சிங்குலாரிட்டி பேசிகிட்டு இருக்கோம். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் எம் பிலாங்ஸ் டு என் such that a of minus m not equal to 0 and an equal to 0 for all n less than minus m. In this case, principal part consists of finite number of terms. The principal part has infinitely many terms if and only if the singularity at Z0 is an essential singularity. Let f of z be a rational function. Let f of z equal to p of z by q of z where p and q are polynomials. f of z has a removable singularity at infinity. அதாவது ஒரு ரேஷனல் ஃபங்க்ஷனுக்கு இன்ஃபினிட்டிங்கிறது எப்போ ரிமூவபிள் சிங்குலாரிட்டி, ரேஷனல் ஃபங்க்ஷனுக்கு இன்ஃபினிட்டிங்கிறது ரிமூவபிள் சிங்குலாரிட்டியாக இருந்துச்சுனாக்கா அதுக்கான ஈக்குவலண்ட் டெஃபினேஷன்ஸ்னால் என்ன? ஸோ ரேஷனல் ஃபங்க்ஷனில் இன்ஃபினிட்டிங்கிறது ரிமூவபிள் சிங்குலாரிட்டியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த ரேஷனல் ஃபங்க்ஷனில் இசட்டுக்கு பதிலாக 1/z ரீப்ளேஸ் பண்ணோம்னாக்கா z ஈக்குவல் டு 0ங்கிறது ரிமூவபிள் சிங்குலாரிட்டியாக இருக்கும். அந்த ரேஷனல் ஃபங்க்ஷனில் இசட்டுக்கு பதிலாக 1/z ரீப்ளேஸ் பண்ணி மாடலஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம்னாக்கா தட் இஸ் லெஸ் நார் ஈக்குவல் டு ஃபைனைட் நம்பர் ஃபார் 0 லெஸ் தென் மாடலஸ் ஆஃப் 1/z லெஸ் தென் எப்சிலான். இந்த இன்டர்வலில் உள்ள z வேல்யூஸ்க்கு மாடலஸ் ஆஃப் f of 1/z வேல்யூ வந்து லெஸ் நார் ஈக்குவல் டு m இருக்கும். Modulus of f of z less than or equal to m for modulus of z greater than 1/epsilon, and degree of p of z is less than or equal to degree of q of z. அதாவது numerator degree is less than denominator degree. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக z equal to infinity அப்படிங்கிறது ரிமூவபிள் சிங்குலாரிட்டியாக இருக்கும். ஸோ இதில் எதாவது வேணாலும் அழகாக 1 மார்க்க கொஷினாக காயின் பண்ணலாமே. ஸோ கன்சிடர் let f of z is equal to p of z by q of z where p and q are polynomials. Let z equal to infinity is a removable singularity of f of z, then which of the following is true? 4ல் ஏதாவது 2 கொடுத்து 2 தப்பாக கேட்கலாம், இல்லை 4மே கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏ ஒன்லி கரெக்டாக ஆப்ஷன் பி ஒன்லி கரெக்டாக ஆல் ஆர் கரெக்ட்னு கேட்கலாம். அப்போ இந்த 4 ரிசல்ட்டும் தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டினை கேட்டால் உங்களால் அட்டன் பண்ண முடியும். If f of z is analytic in a deleted neighborhood of the origin and the limit z tends to z0 z modulus of z into f of z is equal to 0, then origin is removable singularity of f of z. இது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க, ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். z0ங்கிறது ரிமூவபிள் சிங்குலாரிட்டியாக இருக்கணும்னாக்கா லிமிட் z tends to z0 z minus z0 f of z பற்றி பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அதே தான் இங்கே ஆரிஜின் வந்து உங்களுக்கு வந்து ரிமூவபிள் சிங்குலாரிட்டியாக இருக்கணும் அப்படின்னாக்கா இதோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்னவா இருக்கணும்? லிமிட் z tends to 0 z into f of modulus of z into f of z வேல்யூ வந்து 0வாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுனாக்கா
0 அப்படிங்கிறது உங்களுக்கு என்னவா இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா ரிமூவபிள் சிங்குலாரிட்டியாக இருக்கும்.